ரிலீஸ் பண்றாங்கல்ல ஒரு ஷர்துல் தாக்கூர், அது வொர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு மயங்க் யாதவ் என்ன ஆவாருன்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது எல்எஸ்ஜிக்கு இன்னைக்கு. 11 கோடி ரூபாய்க்கு வர்த்தாப்பா இந்த மயங்க் யாதவ். ஏதோ ஒரு இதுல ரிட்டென்ஷன் எல்லாம் போட்டு எடுத்தோமே, அந்த அளவுக்கு இன்ஜுரின்றாங்க. அதுக்கப்புறம் போன ஐபிஎலுக்கு அப்புறம் இன்ஜுரியில போனவர் இன்ன வரைக்கும் காம்படிட்டிவ் கிரிக்கெட்ல பெருசா ஒன்னும் ஆடியும் ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. என்ன பண்ண போறோன்ற ஒரு பிக் $1 மில்லியன் கொஸ்டின் இப்ப அவங்க கிட்ட இருக்குது. 11 கோடி ரூபாய்க்கு வாங்கின மயங்க் யாதவ் ரிட்டைன் செய்யப்பட்டவர். அந்த கொஸ்டின் ஒரு பக்கம் இருக்குது. நம்ம ஆவேஷ் கான் வந்து இந்தியன் இன்டர்நேஷனல் கேம்ஸ் ரீசன்ட் டைம்ஸ் ஒன்னும் ஒரு நாள் பெருசா ஆட முடியல. பிகாஸ் ஆஃப் அவருடைய இன்ஜுரியில அவர் வந்து போன ஐபிஎல் விட்டது. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகள் இந்தியன் டீம்ல வேற பிளேயர்ஸ் கிடைச்சிட்டே போனாலும் அவருக்கு அந்த ஒரு இது இல்ல. ஸோ அவருமே வந்து திரும்ப உள்ள வந்து அந்த கண்டினியூட்டியை கொடுக்கணும், போன வருஷம் விளையாடாதது அப்படின்ற ஒரு விஷயத்த. அப்புறம் வந்து அவங்களுடைய ஆகாஷ் தீப் ஒரு பெரிய ரிசல்ட் இது வரைக்கும் கொடுக்கல. 8 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஆகாஷ் சிங் இருக்கிறாரு. ஸோ இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு. இந்த நேரத்துல அவங்களுடைய திக்வேஷ் கான் அண்ட் ரவி பிஷ்னாய் அண்ட் இந்த ஸ்பின்னர்ஸ்லாம் தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ரவி பிஷ்னாய் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு வேற ஒரு பெரிய கொஸ்டின் ஓடிட்டு இருக்குதான் அப்படின்றது நமக்கு தகவல்கள் வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நேரத்துல ஒரு ஷர்துல் தாக்கூரை நீங்க வெளியே விடுறது, அதுவும் பேஸ் பிரைஸ் 2 கோடி ரூபாய்க்கு மும்பைக்கு கொடுக்குறீங்கன்னா இது முட்டாள்தனம் இல்லையா?